ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மவுஸ் பேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் மவுஸ் பேட் வாங்கினா கொஞ்சம் ரூபா ஆகும். ஆனால் இதை நம்ம வீட்டிலே செய்ய முடியும். இதை நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய கார்ட்போர்டை வச்சு நம்ம செய்யலாம். இந்த மவுஸ் பேடை நம்ம எந்த டிசைனில் வேணாலும் செய்யலாம். இது வரைக்கும் நம்ம தையல்கலை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செய்யறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது கார்ட்போர்டு தான். இந்த கார்ட்போர்டு நம்ம வீட்டில் ஏதாவது வாங்கக்கூடிய பாக்ஸ்லேருந்து நம்ம இந்த கார்ட்போர்டை எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டு அளவு நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கார்ட்போர்டுக்கு அகலம் 20.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உயரம் 26 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு அளவை விட நம்ம கொஞ்சம் பெருசாக நம்ம கிளாத் கட் பண்ணி எடுக்கணும். கார்ட்போர்டுக்கு ஒரு பக்கம் மட்டும் நம்ம கம் வச்சுக்கணும். இதை கரெக்டாக சென்டரில் இருக்கிறது மாதிரி இந்த கார்ட்போர்டை இந்த துணியில் வைக்கணும். இந்த துணிக்கு 4 முனையையும் நம்ம கிராஸில் வெட்டி விடணும். அப்போ தான் இதை நம்ம மடித்து வச்சு ஒட்டும் போது ஒழுங்காக வரும். நம்ம இப்போ கிராஸில் வெட்டி விட்ட பக்கம் எல்லாம் நம்ம இந்த கார்ட்போர்ட் பக்கம் வரைக்கும் லைட்டாக வெட்டி விடணும். அப்போ தான் நம்ம மடித்து ஒட்டும் போது ஒழுங்காக வரும். அடுத்து கம் வச்சு நம்ம இந்த 4 பக்கமும் சுற்றி நம்ம ஒட்டணும். ஒட்டும் போது நல்லா துணியை டைட்டாக ஒட்டணும். அப்போ தான் முன்பக்கம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம மவுஸ் தசைக்கும் போது ஒழுங்காக வரும். முன்பக்கம் எக்ஸ்ட்ரா துணி வராமல் இருக்கணும்.
அடுத்து இன்னொரு துணியை எடுத்து இந்த கார்ட்போர்டை நம்ம மேலே வச்சு இதை சுற்றி நம்ம லைன் போடணும். இந்த கார்ட்போர்ட் அளவுக்கு தான் நமக்கு இந்த துணி வேணும். அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் 4 பக்கமும் நம்ம மடித்து வச்சு அயன் பண்ணணும். அப்போ தான் இந்த துணியை நம்ம ஒட்டும் போது நூல் பிரியாமல் இருக்கும். இதை நம்ம மடிக்காமல் ஒட்டினோன்னா நூல் பிரிஞ்சிரும். அதனால் இது கார்ட்போர்டுக்கு பின்பக்கம் ஒட்டதுக்காக. அடுத்து கார்ட்போர்டு எடுக்கணும். இந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி நம்ம கம் வைக்கணும். அடுத்து நம்ம இப்போ மடித்து அயன் பண்ண இந்த துணியை இதுக்கு மேலே வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த துணியை கொஞ்ச நேரம் காய விடணும். மவுஸ் பேடை நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது. இப்போ மவுஸ் பேட் ரெடி. மவுஸ் பேடை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு வட்டமாக வேணால் கூட நம்ம வட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் வளைவான பக்கத்துலலாம் நம்ம வெட்டி விட்டு தான் மடித்து வைக்கணும். அப்போ தான் ஒழுங்காக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.